லாஸ்ட் எபிசோட்ல நம்மளோட ஹீரோயின் வந்து ஒரு ஹோட்டலோட வாசல்ல நின்னுட்டு இதை விலைக்கு வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அவங்க பசங்களும் சந்தோஷப்பட இப்ப உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த ஹோட்டலோட விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அதோட ஓனரோ என்னமாச்சு எல்லாம் வந்து பாதி ஊருக்கு மேல மூழ்கி போச்சு, அது மட்டும் இல்லாம பிளேக் நோய் வந்து எல்லாரும் இறந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி டைத்துல வந்து ஹோட்டல்ல விலைக்கு வாங்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்க உனக்கு என்னையா வந்துச்சு விலைய மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்ல அவனும் வந்து இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சோம் தெரியலப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்க. நம்ம ஹீரோயினோட பையனும் வந்து ஒரு 10,000 ரூபாயை எடுத்து வச்சுட்டு இந்த ஹோட்டல்ல எங்க அம்மாக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல அவனும் வந்து கண்டிப்பா தம்பி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்து என்ன ஆரம்பிச்சிடறான். 8,000 ரூபாய்க்கு வைக்கலான்னு பார்த்தா 10,000 ரூபாய் வரைக்கும் கிடைச்சிருச்சு, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே பேசிட்டு இருக்க. இப்போ 20,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. நம்மளோட ஹீரோயினோ திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அவளோட தங்கச்சி நடந்து வந்துட்டு இருக்கா. உனக்கு 20,000 ரூபாய் தரேன், இந்த ஹோட்டல்ல வந்து எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்ல இப்ப நம்மளோட ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. எதுக்காக எப்ப பார்த்தாலும் எனக்கு எதிராகவே பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோவோ என் பொண்டாட்டியை புரிஞ்சுக்கவே முடியலையப்பா, திடீர்னு எனக்கு வந்து டிவோர்ஸ் வேணும் கேட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவரோட அசிஸ்டண்டும் வந்து உடனே உங்களை வந்து அரசர் வந்து அவர் முன்னாடி ஆஜராக சொல்றாரு அப்படின்னு சொல்ல கையோட உங்களோட ஒய்ஃபையும் கூட்டிட்டு வர சொல்லி இருக்காரு இளவரசி அப்படின்னு சொல்ல சரி சரி அவ எங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களும் மார்க்கெட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்ல சரி உடனே அவளை அங்க வந்து ஆஜராக சொல்லுன்னு சொல்லிட்டு இளவரசர் கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயினோட தங்கச்சியும் நான் எதுக்குமா உனக்கு எதிராக நடக்க போறேன், ஹோட்டல்ல விற்க போறவரை முடிவு பண்ணட்டும் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா நான் 20,000 ரூபாய் கொடுக்குறேன் உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயினும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த ஹோட்டலோட ஓனரோ என்னப்பா 2 பேரும் சேர்ந்து மாத்தி மாத்தி இப்படி பேசினீங்கன்னா எப்படி முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோயினோட தங்கச்சியோ நான் வந்து ரீசெண்டா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால வந்து எனக்கு இந்த ஹோட்டல் வேணும் என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க பக்கத்துல இருக்கக்கூடிய அவளோட வேலைக்காரியோ இங்க பாத்தியா இவங்க தான் வந்து பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு, அதனால நல்ல கவனமா யோசித்து ஒரு முடிவு எடு அப்படின்னு சொல்ல என்னது பிரைம் மினிஸ்டரோட பொண்ணா அப்படின்னு சொல்லி பயந்து நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவங்க 20,000 ரூபாய் தரேன்றாங்க, அதனால எனக்கு முடிவெடுக்க தெரியல என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல இப்ப அவ்வளோ வந்து நான் உனக்கு 30,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினோட தங்கச்சியோ ஒரேடியா நான் உனக்கு 50,000 ரூபாய் தரேன்பா, இந்த ஹோட்டலை என் பேர்ல கொடுத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்க இப்ப 2 பேரும் மாத்தி மாத்தி ஹோட்டலோட விலையை ஏத்தி விட அவனும் வந்து யாரடா இதுக்கு ரெண்டும் எங்க இருந்துடா வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போய் நின்றுட்டு இருக்கான். இப்ப நம்மளோட ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. இங்க பாரு இதுக்கு மேல விலையை ஏத்துனே வச்சுக்கோமே உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்ல வந்து இங்க பாரு இதெல்லாம் வந்து டீல் கிடையாது, உனக்கு தேவை அப்படின்னா வந்து காசு வச்சிருந்தேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விலையை ஏத்தி வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினும் இதுக்கு மேல சல்லி பைசா இங்க வந்து நம்ம போட்டோம் அப்படின்னாலுமே அதை நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது, இந்த காலகட்டத்துல ஏதாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவ வேற ரொம்ப இடைஞ்சல் பண்றாளே அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே பேசிட்டு இருக்கு. இப்ப அவளோட தங்கச்சியும் என்னம்மா வாங்குறியா இல்ல அப்படியே வெளியில போறியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இப்ப நம்மளோட ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. இங்க பாரு தேவையில்லாம என்னையே டார்கெட் பண்ணிட்டு இருந்தேன் வச்சுக்கோமே ஓ மூஞ்சிலேயே குத்திடுவேன் அப்படின்னு சொல்ல இங்க முடிஞ்சா அடிச்சு பாரு பாப்போம், நான் போய் நேரா அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினும் ஓங்கி அவளோட கண்ணிலேயே வந்து ஒரு குத்து விட்டுறா. உங்க அப்பாட்ட சொல்லியோ இல்ல அவரோட அப்பா கிட்ட சொல்லுவியோ உன்னோட விருப்பம் தான் போடி அப்படின்னு சொல்ல எவ்வளவு தைரியம் இருந்தா என் கண்ணிலேயே வந்து இந்த மாதிரி குத்துவ உன சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. நம்மளோட ஹீரோயினும் வந்து நீ தானடி அடிக்க சொன்ன அப்படின்னு சொல்ல யாராவது சீக்கிரம் ஓடிவாங்க எனக்கு பதிலா இவ்வளவு அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தங்கச்சியோ வந்து அழுதுட்டு இருக்கா. இப்ப அங்க வர அரசரோட பொண்ணோ வந்து நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை கீழே தள்ளி விட்டுட யார் இது கண்ணு தெரியாம வந்து என்ன கீழே தள்ளி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல இளவரசி நின்றுட்டு இருக்கா. உடனே எந்திரிச்சு நின்றுட்டு இளவரசி உங்களுக்கு அடையாளம் தெரியலையா என்ன, என்னோட அக்கா இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கா, என்ன போய் கீழே தள்ளி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்ல எனக்கு நல்லாவே தெரியுது தெரிஞ்சேதான் உன்னை கீழே தள்ளி விட்டேன், இனிமேட்டு ஏதாவது வாயை திறந்தேன்னு வச்சுக்கோமே உன்னை கொன்றுமே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட அவ்வளோ வந்து என்னாச்சு எங்க அக்கா மீது தானே கோவப்படணும் ஏன் மேல கோவப்பட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட பையனும் வந்து அத்தை எங்க அம்மா மேல எந்த தப்பும் கிடையாது, இவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம், எங்க அம்மாவோட ஹோட்டலை வந்து அவங்க எடுத்துக்கிறதுக்காக பாக்குறாங்க அப்படின்னு சொல்ல அந்த குட்டி பொண்ணும் அத்தை என்ன வேணா அடிங்க ஆனா எங்க அம்மாவையும் எங்க அண்ணனையும் ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றா. இந்த 2 பசங்க மனசுக்குள்ளேயும் என்னை பத்தி எவ்வளவு ஒரு தப்பான இமேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இளவரசியும் ரொம்ப வருத்தப்படுறா. பக்கத்துல நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட தங்கச்சியோ பாத்தீங்களா இந்த 2 குட்டி சத்திரங்களும் எவ்வளவு போய் பேசுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளவரசி கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோ வந்து போதும் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து நிறைய பரிசு கொடுக்க போறேன், தண்டனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேலையாட்களை பார்த்து அது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்ல வரிசையா வந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோமே தங்கம் வெள்ளி அப்புறமா வந்து நில பத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பரிசு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இவ்வளோத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் வந்து இவ்வளவும் எனக்காக தான் கொண்டுட்டு வந்தீங்களா, சரி சரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போக இளவரசியும் வந்து அம்மா இதெல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னா வேகமா போய் எடுக்க போய்கிட்டு இருக்கா தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து மூஞ்சிய சோகமா வச்சுட்டு என்னது எனக்கு
உனக்கு இல்லையா? அப்படின்னா இது எல்லாமே வேறையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட இளவரசியை வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இது எல்லாமே வந்து உனக்காக தான், உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அடிச்சதுக்காகவும் அந்த திருடன்ட்ட இருந்து நீ எனக்கு காப்பாத்தின இல்லையா அதுக்காகவும் தான் அப்படின்னு சொல்ல, நம்மளோட ஹீரோயினும் என்னது இது எல்லாமே எனக்கா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு இருக்கான். ஆமா எல்லாமே உனக்கு தான், ஏத்துக்குவியா? தயவு செஞ்சு இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அவளை வந்து அது சரி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. இங்க பாரு, இது எல்லாமே நான் பர்சனலா சேர்த்து வச்ச காசு, அதனால நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம், இந்த கிஃப்ட் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட, ஹீரோயினோட தங்கச்சியோ என்னது இவ்வளோத்தையும் தூக்கி இவளுக்கு கொடுக்க போறீங்களா, என்னாச்சு இளவரசி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, வாயை மூடு, இன்னும் நீ இந்த இடத்த விட்டு போகலையா, முதல்ல இவ்வளோ இங்கேருந்து வெளில துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்ல, அவ்வளோ வந்து இதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? உங்க அக்காக்கு எதிராக வந்து என்ன நீ திருப்பி விட்டது எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆஹா இவ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, நீ என்னுடைய பழைய ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாம பிரைம் மினிஸ்டரோட பொண்ணும் கூட, அதனால வந்து உனக்கு எந்த தண்டனையும் கொடுக்காம விட்டுடுறேன், மரியாதையா போயிடு. ஆனா இதையே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, உன்னை சும்மா விடுவேன்னு நினைக்காத அப்படின்னு சொல்ல, இப்படி அமைதியால அடுத்த தடவை பேசிட்டு இருக்க மாட்டேன், மரியாதையை இந்த இடத்த விட்டு ஓடிப்போ அப்படின்னு சொல்ல, அவளும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயினும் வந்து அதான் வெளியில போக சொல்லிட்டாங்கல்ல, போக வேண்டியதானே, அப்புறம் என்ன இன்னும் இங்கேயே நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அவ்வளோ இருடி ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப. இப்போ இந்த ஹோட்டல் ஓனரை பார்த்துட்டு இந்த ஹோட்டலோட டாக்குமெண்ட் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்ல, அவனும் வந்து எடுத்துட்டு வந்து நம்ம இளவரசி கையில கொடுக்குறான். அதை வாங்கிட்டு படித்து பார்த்துட்டு, இந்தா இனிமேல் இது உன்னோட இது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின்கிட்ட கொடுக்க, அவளோ வந்து அதை கண்டுக்காம இருக்கா. என் மேலே இருக்க கோவம் இன்னும் விடலையா, தயவு செஞ்சு வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொல்ல, நம்மளோட ஹீரோயினும் இந்த பொண்ணு ரொம்ப நல்லவ, யாராவது ஏதாவது சொன்னால் நம்பிடுறா, அது மட்டும் தான் இவகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையே, மற்றபடி இவ கெட்டவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த பத்திரத்தை வாங்குறதுக்காக போக, அவளோ வந்து இங்கே பாருப்பா உன் தங்கச்சியோட பேச்சு கேட்டு தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன், எவ்வளோ ட்ரிக்காக பேசி என்னை ஏமாத்திட்டா தெரியுமா, ப்ளீஸ் வாங்கிக்கோவே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவியை கேட்டுட்டு இருக்க, நம்மளோட ஹீரோயினும் பத்திரத்தை வாங்கிக்கிறேன், ஆனால் நீ கொண்டு வந்து இந்த பரிசு பொருட்கள்லாம் எனக்கு தேவையில்லை, ஏன்னா இது எல்லாமே நீ வந்து பர்சனலாக சேர்த்து வச்சது, அதனால வந்து இது எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ, எனக்கு பணம் பிடிக்கும் தான், ஆனால் அதை வந்து சரியான வழியில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இளவரசிக்கோ ஹீரோயினை ரொம்ப பிடிச்சு போயிடுது. நம்ம எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்லை, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினுக்கும் இப்போ ஒரு யோசனை வருது, இந்த ஹோட்டலை வந்து கொஞ்சம் பண செலவு பண்ணி மாற்றி அமைச்சோன்னு வச்சுக்கோமே, நிறைய கஸ்டமரை வந்து கவர் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் வெளில வந்து நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, சீப்பான விலையில நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நல்ல ரீச் கிடைக்கும், அதுக்கு பிறகு பணக்காரங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த ஹோட்டலை வந்து நம்ம ஈஸியாக கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இளவரசியை பார்த்துட்டு இந்த மணி எல்லாத்தையும் என்னோட பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீ ஒத்துக்கிறியா, அந்த மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கோமே, இதை விட பல மடங்கு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா உன்னுடைய பிஸ்னஸில் என்னைய சேர்த்துக்க விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி கேட்டுட்டு இருக்கா. ஆமாப்பா அப்படின்னு சொல்றா. சரி சரி நானும் ஒத்துக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து கலக்கலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த 2 பசங்களும் இந்த 2 பேரும் ஒன்னாயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பையனும் இந்த மாதிரி வந்து 2 பொண்ணுங்க ஒன்னா சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோமே, நிச்சயமா ஆபத்து தான் அப்படின்னு சொல்ல, அவங்களும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்க, இப்ப இளவரசரோட அசிஸ்டண்டோ வேகமா ஓடி வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, மழை வெள்ளம் வந்து ஊர் ஃபுல்லா வந்து பரவிக்கிட்டு இருக்கு, இதனால இளவரசரையும் உங்களையும் வந்து அரசர் அவங்க முன்னாடி வந்து ஆஜராக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் அரசரை பார்க்கறதுக்காக கிளம்பிடுற. அடுத்து என்ன நடந்தது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.